8 கோடி ரூபா கொடுத்தாரு. ஸ்டாலின் கொடுக்கல, தமிழ்நாடு அரசு நீங்களும் நாங்களும் கொடுத்த வரி காசுலேருந்து 8 கோடி ரூபா எடுத்து வைக்கத்தில் ஒரு ட்ராமா நடத்திருக்கிறாங்க. மைசூருக்கும் மைசூர் பாவுக்கும் எப்படி சம்பந்தம் இருக்காதோ, நம்ம ஊரில் ஒரு தயாரிப்பு மைசூர் பாக் அப்படிம்பா, திருநெல்வேலி அல்வாவுக்கும் நம்ம ஊர் அல்வாவுக்கும் சம்பந்தம் இருக்காதோ, அது மாதிரி வைக்கம் போராட்டத்துக்கும் ஈவேராவுக்கும் திராவிட இயக்கத்துக்கும் துளியும் சம்பந்தம் கிடையாது. போனார், கூட்டத்தில் ஒருத்தரை கலந்துக்கிட்டாரு, வந்துட்டார். இது எப்படி இருக்கும்னா சார், ஒரு 1 லட்சம் பேர் பேரணியில் போவான், கூட்டத்தில் ஒருத்தர் மட்டும் போய் நின்றுட்டு இந்த கூட்டமே நான் சொல்லித்தான் வந்தது அப்படிங்கிற மாதிரி. இது நியாயமாக ஒரு காங்கிரஸ் கமிட்டி, காங்கிரஸ் கொண்டாட வேண்டிய விஷயம். ஈவேரா திராவிட கழக தலைவராக இல்லை. சம்பந்தமில்லாத விஷயத்துக்கு இவங்க தமிழ்நாடு அரசாங்கம் 8 கோடி ரூபா எது கொடுக்கணும்? கேரளாக்கார யாரும் உங்களை கொண்டாடலை சார். இப்போ திராவிடர் கழகத்தில் காசு இல்லாமல் கிடக்கா? எத்தனை காலேஜ் நடத்துகிற, திராவிட நலநிதி பேங்க் நடத்துகிற, பத்திரிக்கை நடக்குது, கோடி கோடியாக கொட்டி சேர்த்து வச்சுட்டு போயிட்டா அந்த மனுஷன். கரையான் புத்தெடுக்க கருணாக வந்தது மாதிரி அந்த சொத்துக்கள் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு யார் இருக்கா? வீரமணி வச்சிருக்கிற, காசு இல்லாமல் கிடக்கிறாரா வீரமணி? 8 கோடி ரூபா எதுக்கு தமிழ்நாட்டு அரசாங்கம் நீ செலவு செய்யணும்? அப்படி என்ன நீ நிறுவனம்? அவர் வைக்கும் வீரர்லாம் கிடையாது. ஈவேரா வைக்கும் வீரர் என்பது பொய். ஆனால் வீரமணி இன்கம் வீரர். அவர் வைக்கம், இவர் இன்கம். என்னங்க, அந்த இன்கம் வீரர்கிட்ட போய் 8 கோடி ரூபா கேளு. ஒரு அரசாங்கத்தில் மக்கள் கொடுக்குற வரி காசை எடுத்து எதுக்கு நீங்கள் செலவு செய்யணும்? தப்பு இல்லையா?